நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மினி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். கவிமகன் யூடியூப் சேனல் உறவுகளுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாத்தாய நாத்தாய சீதாயாம் பதையே நமோ நமஹ. எல்லாமல்ல இறைவனின் திருவருளால் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் 65வது சர்க்கம். விஸ்வாமித்திரர் பிரம்மரிஷி ஆனார். பின்னர் ராமா, மாமுனிவர் வடக்கு திசையை விட்டுவிட்டு கிழக்கு திசைக்கு சென்று மிக தீவிரமான தவத்தில் ஈடுபட்டார். 1000 ஆண்டு காலம் மௌனமாக இருப்பது என்று உறுதி பூண்டு ஒப்பற்றதும் பிறரால் செய்ய முடியாததுமான தவத்தை செய்தார். 1000 ஆண்டு காலம் முழுவதும் ஜடப்பொருளான மரக்கட்டை போல் இருந்தார். பலவிதமான இடையூறுகளால் தாக்கப்பட்ட போதும் அவர் மனத்தாலும் கோபம் அடையாமல் இருந்தார். அவர் தன் நோக்கத்தின்படி எவ்வித குறையும் இல்லாமல் தபத்தை செய்து முடித்தார். மிகவும் கடுமையான நியமங்களை கைக்கொண்ட அவர் 1000 ஆண்டு கால விரதம் பூர்த்தியானவுடன் அன்னத்தை புசிக்க இருந்த வேளையில் பிராமண வேஷம் தரித்த இந்திரன் வந்து அவர் உண்பதற்காக வைக்கப்பட்டிருந்த அன்னத்தை கையேந்தி கேட்டான். சங்கல்பத்திலிருந்து சிறிதும் வலுவாத அவர் மன பக்குவப்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டிருந்த போஜனத்தை முழுவதுமாக அந்த பிராமணருக்கு கொடுத்தார். உணவு மீதி இல்லாமல் போகவே படைப்பாற்றல் உட்பட அனைத்து வல்லமைகளையும் பெற்றிருந்தும் அவர் மறுபடியும் உணவை படைத்து உண்ணவில்லை. மௌன விரதத்தை மேற்கொண்டிருந்ததால் பிராமணரிடம் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. மேலும் இன்னொரு 1000 ஆண்டு காலம் முனிபுங்கவர் மூச்சை கட்டுப்படுத்தி தவம் செய்தார். சுவாசம் விடாமல் இருந்த அவருடைய உச்சந்தலையில் புகை உண்டாயிற்று. அதனால் 3 உலகமும் நெருப்பினால் தகிக்கப்படுவதைப் போல் மிகவும் அச்சத்தை அடைந்தது. அவருடைய தீவிரமான தவத்தீயினால் தேவ, கந்தர்வ, பன்னக, அசுர, இராட்சசர்கள் மதிமயங்கி போனார்கள், ஒளிமங்கி போனார்கள். தம் குற்றங்களால் மாசுபட்டிருந்த அவர்கள் பலம் குன்றியவர்களாகி எல்லோருமாக சென்று பிரம்மாவிடம் முறையிட்டார்கள். பிரம்மதேவரே, பல வகையான வழிகளால் மாமுனிவர் விஸ்வாமித்திரர் ஆசை காட்டப்பட்டும் கோபப்படுத்தப்பட்டும் கூட அவர் தடுமாறவில்லை. தவ வலிமையினால் மேன்மை பெற்று வருகிறார். அவருடைய தவத்தில் குற்றம் குறை என்பது ஓர் அணுவளவு கூட காணப்படவில்லை. அவர் மனத்தில் என்ன விரும்பி இருக்கிறாரோ அது கொடுக்கப்படாவிட்டால் 3 உலகங்களிலும் உள்ள சராசர பொருட்களை தனது தபோபலத்தால் அழித்தே விடுவார். எல்லா திசைகளும் அதிர்கின்றன. எந்த வஸ்துவும் தெளிவாக புலப்படவில்லை. கடல்கள் கொந்தளிக்கின்றன. எல்லா மலைகளும் வெடித்து சிதறுகின்றன. பூமி நடுங்குகிறது. காற்று மிகவும் ஆக்ரோஷத்துடன் வீசுகிறது. பிரம்மதேவரே, இந்த கேடுகளுக்கு என்ன பரிகாரம் செய்வது என்பது தெரியாமல் தவிக்கிறோம். மக்கள் தெய்வ நம்பிக்கையை இழந்து வருகிறார்கள். 3 உலகமும் எதனாலோ வியாபிக்கப்பட்டிருப்பதைப் போல மிகவும் கலங்கிய உள்ளத்துடன் இருக்கிறது. மகரிஷியான அவருடைய பேரொளியால் சூரியனும் ஒளி கொன்றிவிட்டான். பகவான் விஸ்வாமித்திரர் நெருப்பைப் போல் கொழுந்துவிட்டு பிரகாசிக்கிறார். பிரம்மதேவரே, முன்னர் காலாக்னி 3 உலகங்களையும் எரித்து அழித்ததைப் போல் அந்த மாமுனிவர் உலகத்தை அழிப்பதற்கு முடிவு செய்வதற்கு முன் அவர் விரும்பியதை கொடுத்து திருப்தி செய்துவிட வேண்டும். அவர் மனத்தில் என்ன விரும்பி இருக்கிறாரோ அது தேவலோக ஆட்சியாகவே இருந்தாலும் சரி, அவருக்கு கொடுத்துவிட வேண்டியதுதான். பின்னர் பிதாமகரை முன்னிட்டு கொண்டு எல்லா தேவர்களும் மகாத்மா விஸ்வாமித்திரிடம் வந்து மனம் குளிரும் வகையில் இவ்வாறு சொன்னார்கள். பிரம்மரிஷியே, உங்களுக்கு எங்களது பாராட்டுக்கள். உங்கள் தவத்தினால் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளோம். கௌசிகரே, உக்கிரமான தவத்தின் பயனாக பிராமண தன்மையை அடைந்து விட்டீர்கள். பிரம்மன் தேவர்களோடு இருக்கும் நான் அவர்கள் அறிய நீண்ட ஆயுளை உங்களுக்கு தருகிறேன். உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும். உங்கள் மனோரதம் நிறைவேறிவிட்டது. நற்பேறு பெற்றவரே, இனி உங்கள் விருப்பப்படி சஞ்சரிக்கலாம். தேவர்கள் முன்னிலையில் பிதாமகர் சொன்னதை கேட்டு உள்ளம் மகிழ்ந்த மாமுனிவர் அவர்களை நமஸ்கரித்து சொன்னார். பிராமணியமும் நீண்ட ஆயுளும் எனக்கு கிடைத்துவிட்டன என்பது உண்மையானால்
பிரணவ வசட்கார வேதங்கள் என்னை வந்து அடைய வேண்டும். பிரம்ம ஞானத்திற்கு முக்கிய சாதனம் ஓங்காரம், யஞங்களுக்கு பரம சாதனம் வசட்காரம். இவைகளை உபதேசிக்கின்றன வேதாங்கங்கள். சத்திரியருக்கு உரிய தனுர்வேதம் மற்றும் சாந்தி புஷ்டிகர சத்ருஜய ஹோமங்களையும் 4 வகை வேதங்களையும் அறிந்தவர்கள் முதன்மையானவர் வசிஷ்டர். பிரம்மாவின் மானச புத்திரர். அவர் என்னை பிராமணன் என்று அங்கீகரிக்க வேண்டும். நீங்கள் என்னுடைய இந்த கோரிக்கையை நிறைவேற்றிவிட்டு திரும்பி போகலாம். அப்படி நடக்காவிட்டால் நான் மறுபடியும் தீவிரமாக தவம் செய்ய தொடங்கிவிடுவேன். பின்னர் தேவர்களால் பிரார்த்திக்கப்பட்ட ஜப தியான சூரருமான வசிஷ்டர் விஸ்வாமித்திரருடன் நட்பு கொண்டு அப்படியே ஆகட்டும் என்று ஆமோதித்தார். எல்லா தேவதைகளும் நீங்கள் பிரம்மரிஷிதான், சந்தேகமே இல்லை, உங்கள் கோரிக்கைகள் எல்லாம் கைகூடியனதாகும். இவ்வாறு கூறிவிட்டு எல்லா தேவதைகளும் வந்த வழியே திரும்பி போனார்கள். தர்மாத்மாவான விஸ்வாமித்திரரும் ஒப்பில்லாத பிராமணியத்தை அடைந்து தவத்தில் சிறந்தவரும் பிரம்மரிஷியுமான வசிஷ்டரை போற்றி கொண்டாடினார். விஸ்வாமித்திரர் தவத்திற்குரிய நியமங்களை கடைபிடித்து கொண்டு இந்த மண்ணுலகம் எங்கிலும் இஷ்டப்படி சஞ்சரிக்கத் தொடங்கினார். ராமா, இவ்வாறு இந்த மகாத்மாவினால் பிராமணியம் அடையப்பட்டது. ஸ்ரீராமா, முனிவர்கள் இவர் உத்தமர். இவர் தவத்தின் மெய் உரு. இவர் எப்போதும் தர்மத்திலேயே நிலைத்திருப்பவர். வீரியம் இவரிடம்தான் குடிகொண்டுள்ளது. இவ்வாறு கூறிவிட்டு மகா தேஜஸ்வியான அந்தன உத்தமர் சதானந்தர் சற்றே நிறுத்தினார். ராம லட்சுமணர்கள் முன்னிலையில் சதானந்தர் கூறியதை கேட்ட ஜனகர் குசிகபுத்திரரை கைகூப்பி வணங்கி சொன்னார். அறத்தின் திரு உருவமே, காகுத்தர்களோடு தாங்கள் யாகத்திற்கு எழுந்தருளி இருக்கிறீர்களே, நான் மிகவும் பாக்கியசாலி. முனிவர் பெருமானே, நான் தங்கள் அனுகிரகத்திற்கு பாத்திரமாகி இருக்கிறேன். பிரம்மன் தங்கள் கரிசனத்தால் நான் புனிதமாக்கப்பட்டு விட்டேன். தங்கள் பார்வை என் மேல் பட்டதனாலேயே அநேக விதமான நன்மைகள் என்னை வந்தடைந்து விட்டன. பிரம்மன் மிகுந்த சாகசத்துடன் தாங்கள் செய்த தவத்தின் பெருமைகளை விளக்கிச் சொல்லப்பட்டதை தேஜஸ்வியான ஸ்ரீராமனுடன் கூட நானும் கேட்டேன். ஸ்ரீராமனுக்கு தெரிவிப்பதற்காகவே சதானந்தர் விஸ்வாமித்திரர் வரலாற்றை கூறினார். அப்போது ஜனகரும் கேட்டுக்கொண்டிருந்தது அவர் செய்த பேறு. இங்கே இந்த சபையில் இருக்கும் எல்லோரும் தங்களுடைய மேலான சிறப்புகளை கேட்டறிந்தார்கள். தங்களுடைய தவம் ஒப்புயர்வில்லாதது, தங்களுடைய பலம் அளவிட முடியாதது. குசிக மைந்தரே, தங்களுடைய குணங்கள் எல்லாம் எக்காலத்திலும் எவரிடமும் காணப்பட முடியாதவை. அண்ணலே, தங்களுடைய ஆச்சரியமான கதையை கேட்டு போதும் என்ற எண்ணம் எனக்கு வரவில்லை. முனி சிரேஷ்டரே, சந்தியா கால கர்மானுஷ்டானத்திற்கான காலம் வந்துவிட்டது. நிழல்கள் நீளமாக போய்விட்டன. சூரியன் மேல் திசையில் மறைந்து கொண்டிருக்கிறார். நாளை காலையில் மறுபடியும் தங்களை தரிசிக்கும் பாக்கியத்தை எனக்கு அளிக்க வேண்டும். தவம் செய்பவர்களுள் தலையாயவரே, தங்களுக்கு நல்வரவு கூறுகிறேன். எனக்கு விடை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இவ்வாறு ஜனகர் கூறியதும் முனி புங்கவர் அவரை புகழ்ந்துரைத்து அவர் உடனே செல்வதற்கு நிறைந்த மனத்துடன் விடை கொடுத்தார். மிதிலை மன்னன் ஜனகன் முனிவரிடம் இவ்வாறு விடைபெற்று கொண்டு உபாத்தியாயர்களுடன் உறவினர்களுடனும் அவரை வலம் வந்து நமஸ்கரித்தான். தர்மாத்மா விஸ்வாமித்திரரும் அங்கிருந்த முனிவர்களால் கொண்டாடப்பட்டு ராம லட்சுமணருடன் தன் இருப்பிடத்திற்கு திரும்பிச் சென்றார். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் 65வது சர்க்கம் முற்றிற்று. எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளால் எல்லோரும் ஞான நிலையை அடையும் அந்த உன்னதமான வழியை அடைந்து வேதாந்தத்தின் மூலமாகவோ அல்லது சித்தாந்தத்தின் மூலமாகவோ அல்லது மத நூல்கள் கூறிய உன்னதமான வழியையோ புனிதமான அந்த வாழ்வியலையோ கடைபிடிக்க வேண்டும் என்ற வேண்டுதலை முன்வைத்து இன்றைய சிந்தனையை இதோடு நாம் நிறைவு செய்வோம். எல்லோரும் நீண்ட ஆயுளோடு நிறைவான செல்வத்தோடு வாழ்வியல் செல்வங்களோடு வாழ்வாங்கு வாழ வேண்டும். வாழ்வியலோடு இந்த ஞான உன்னத நிலையை அடையும் அந்த இன்பப் பேறு அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று இன்று பிரார்த்தனையை செய்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மோனகுரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்,
லைக் பண்ணணும், கமெண்ட்ஸ் பண்ணணும். நன்றி, வணக்கம். வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மினி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும்.